ஒன்றை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த உடனே ஒரு நாள் அண்ணா நகரில் நானும் சொல்ல வந்தார், பேசிகிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், நீங்களும் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே பேசிட்டேன், சீக்கிரமே சேர போகிறேன்னு சொன்னார். நானும் தலைவராயிட்டேன், அவரும் தலைவராயிட்டார். அமைச்சர் செல்வப்பிரதி அவர்களை நான் பல ஆண்டுகளாக நன்றாக அறிவேன். அரசியல் தலைவர்கள் பொதுவாக மனுஷங்களுக்கு ரெண்டு வகையாக சொல்லலாம் கோபம் வர்றத. ஒன்று முன்கோபம், இன்னொன்று பின்கோபம். சில பேருக்கு முன்கோபம் வரும், எடுத்த உடனே டக்குன்னு ஏதாவது கோச்சுக்குவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. சில பேருக்கு பின்கோபம், அப்படியே ஞாபகம் வச்சு பின்னாடி ஏதாவது பண்ணுவாங்க, அது பின்கோபம். செல்வப்பிரந்தை முன்கோபமும் இல்லாதாலும் பின்கோபமும் இல்லாதாலும் அவர். நான் கூட எம்எல்ஏ பற்றியால் இங்கே வர்றதுக்கு முன்னால் மகனை கேட்டேன், ராமச்சந்திரன் கேட்டேன், சட்டசபையில் எப்படிப்பா இருக்கார், என்ன பண்ணுறாருன்னு. சட்டசபையில் அவர் செல்வப்பிரந்தை என்ன பேசிக்கிட்டே இருப்பார். எதிர்கட்சி நம்ம கூட்டணி, திமுகவுடைய கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் பேச முடியும். நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிற போது எதிர்கட்சி சத்தம் போடுவாங்க. குறிப்பாக அதிமுகவை சார்ந்த தோழர்கள் இவருடைய விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவங்க என்ன சத்தம் போட்டாலும் சரி அதை காதிலே வாங்கிக்காம, காதிலே கேட்காத மாதிரி அவர் பாட்டு சிரிச்சுக்கிட்டே மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னாப்புல. அதே மாதிரி அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்திருக்கிறார், பொது சட்டமன்ற உறுப்பினர். பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அது ஏறக்குறைய மினிஸ்டருக்கு ஈக்குவலான பதவின்னு கூட சொல்லலாம். அந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் போகிற போது மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து எஸ்பியிலேருந்து அங்கே கூட எல்லா அதிகாரிகளும் வருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏறக்குறைய 50 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த 50-55 டிபார்ட்மெண்ட்டினுடைய மாவட்ட அளவிலான உயர் நிர்வாகிகள், மாநில அளவிலான நிர்வாகிகள் எல்லாரும் வருவாங்க. அந்த கூட்டங்களுக்கு மாவட்டமாக அந்த கூட்டங்களை, அரசு கூட்டங்களை நடத்தி ஒரு தெளிவான, பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்த ஒருவர் எப்படி லாபகமாக அவற்றையெல்லாம் கையாளுவாரோ அதுபோல மிக சிறப்பாக செல்வப்பிரதி அவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பாக கையாண்டார். எல்லோருடைய எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கும் பாத்திரமாக திகழ்ந்தார். எஸ்சி அணியினுடைய தலைவராக, மாநில தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு இளைஞர் பட்டாளத்தையே அவர் உருவாக்கி இருக்கிறார், எல்லா மாவட்டங்களிலேயும். நான் தலைவராக இருக்கிற போது பல்வேறு கொடையுள்ளம் படைத்த பெருமக்கள் கட்சிக்காக தந்த இடங்கள், கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் பல பேர் ஆக்கிரமிப்பில் இருந்தது. அவற்றையெல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ப்ராப்பர்ட்டி ரிகவரி கமிட்டி என்று அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்பதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிலே செல்வப்பிரந்தி அவர்களை கன்வீனராக, அமைப்பாளராக போட்டேன். தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 300 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்களை ஒவ்வொரு மாவட்டமாக போய் ஒவ்வொன்றாக அந்த கமிட்டி எல்லாம் அழைத்து சென்று அவற்றையெல்லாம் கைப்பற்றுகிற அந்த முயற்சியிலே ஈடுபட்டார். தொடர்ந்து நம்முடைய அழகிரியும் தொடர்ந்து செயல்பட்டார். இப்போது அவரே பொறுப்பாளராக இருந்தார், அவரே தலைவராக வந்திருக்கிறார். எனவே இப்படி அனாமதயமாக கேட்பாரற்று கிடக்கிற காங்கிரஸ் சொத்துக்களை எல்லாம் உங்களுடைய தலைமையிலே மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி பல்வேறு விதமான பணிகளுக்கு இடையிலே அவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்.